அறிவுமதி, சொல்லுங்க சித்தி. வர 10ஆம் தேதி நாங்க எல்லாரும் ஊருக்கு போறோம். அப்படியா சித்தி? என்ன அப்படியான்னு கேக்குற? உனக்கு ஊருக்கு போறது இஷ்டம் இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஊர்ல இருந்து ராஜேந்திரன் வந்திருக்கான், அவனை நேரா வீட்டுக்கு வர சொல்லு. கேட்டுக்கிட்டியா? ஆமா கேட்டுக்கிட்டேன். ராஜேந்திர ஊர்ல இருந்து வந்திருக்கான், இப்ப கிளம்புறானா. நீ சீக்கிரமா வா வீட்டுக்கு. சரி சித்தி. டேய், உன் கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சதி வேலை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா வில்லன் மாதிரி பேசுற? தாத்தா காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டாரா? அறிவுமதி, ம். தாத்தாக்கு பிறந்த நாளா, அவர் பேர பிள்ளைங்கள எல்லாரையும் ஒன்னா பாக்கணுமா. டிக்கெட்டும் புக் பண்ணிட்டாரு. நாம எல்லாரும் ஊருக்கு போறோம், சரியா? சரி சித்தி. நீ சாக்கு போக்கு சொல்லாம வர. சரி சித்தப்பா. அப்புறம் அவன் என்னன்னா? யாரு? அப்பா, அவங்க 2 பேரும் ரகசியம் பேசுறாங்க. சரி வாடா வெளியே போலாம். எங்கடா போறீங்க? இப்போ வந்துடுறேன் சித்தப்பா. உங்க கார் எடுத்துட்டு போறேன். காப்பி சாப்பிட்டு போங்கப்பா. வேண்டாம் சித்தி. இவங்க அடங்க மாட்டாங்கடி. நீ நல்லா படிச்ச, ஃபாரின் போற, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. அவன் என்னன்னா? யார சொல்ற? அவதான்டா ஒருத்தி பின்னாடியே சுத்துனிய. நீ யார சொல்ற? அன்பரசியா தான்டா. எதுக்குடா கேக்குற? ஒரு காரணமா தான். என்ன காரணம்? அந்த காரணம் உன் வாழ்க்கையை கூட மாத்தும். அன்பரசி. அன்பரசி. அன்பரசி, சொல்லுங்கப்பா. இன்னைக்கு ஸ்கூல்ல லீவ் விட்டுட்டாங்களே, உனக்கு நம்ம காலேஜ் வச்சிருக்காங்க. ஸ்பெஷல் கிளாஸ்ப்பா, கண்டிப்பா போய் தான் ஆகணும். சரிம்மா, நான் போய் வண்டியை தொடச்சி ரெடி பண்ணி வைக்கிறேன். சரிப்பா. அம்மா வலிக்குதுமா. இப்படி அரக்க பறக்க போட்டா நல்லாவா இருக்கு? ஒரு டிசிப்ளின் வேணாம். பிந்து, இந்த வரமா. இந்தாடி. இந்தாங்கம்மா டிஃபன். இந்த அப்படி. அம்மா, எனக்கு டிஃபன் வேண்டாம். நான் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துருவேன். ஈவினிங் ரிஹர்சல் போயிடுவேன். என்னவோ பண்ணு, சரியாவே சாப்பிடுறது இல்ல. வண்டியில சைக்கிள்ல போகும்போது ஒழுங்கா துப்பட்டாவை போட்டுட்டு போகணும். சரி கிளம்புமா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா. அம்மா, வண்டியை தொடச்சி வச்சுட்டேன், பத்திரமா காலேஜ் போயிட்டு வந்துருமா. சரி போயிட்டு வரேன்ப்பா. அது வரல. 10-15 நாள் ஆகுது. அது வரல. மேரிடா? You had sex? Without any precaution? உன் ஃப்ரெண்டோடவா? யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு வா. சரி டாக்டர். இந்தாங்க. இதுல கொண்டு வா. இந்தாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ரிசல்ட் வந்தோன்னு கூப்பிடுறேன். புது கேஸு. என்னம்மா, அபாஷன் கேஸா? இந்த பாருக்கண்ணு இப்படி பண்ணானே,
துட்டு குத்தானா குத்துருக்க மாட்டான். ஐஸ்கிரீம் கொடுத்துருப்பான். இதுக்கு போய் ஏமாந்துட்டிய கண்ணு. என்ன போ கண்ணு. நான் சொல்றபடி கேட்டா காசுக்கு காசு, சுகத்துக்கு சுகம். என்ன சொல்ற? சொல்லு. இதை விட அது நல்லா இருக்கும். ஏய் ஒன்று அன்பரசி, உன்னை டாக்டர் அம்மா கூப்பிடுறாங்க. நல்லா யோசி. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ கர்ப்பமா இருக்க. கங்க்ராச்சுலேஷன் டி. கங்க்ராச்சுலேஷன் டி. வாழ்த்துக்கள் அன்பரசி. ஆல் தி பெஸ்ட் டி. என்ன சொல்ற? வேண்டுமா வேண்டாமா? சரி, ஓகே. ஒரு பிவி பண்ணி பார்த்துடலாம். கருவளர்ச்சியை பார்க்கறது, அதில் படுத்துக்கும். ம். கரு நல்லா வளர்ந்துருக்கு. இதை மருந்து மாத்திரையால் எதுவும் செய்ய முடியாது. அபாஷன் தான் பண்ணி ஆகணும். சிம்பிள் விஷயந்தான். காலையில் வந்து சாயங்காலம் போயிடலாம். ரிசப்ஷனில் பணம் கட்டிட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ம். வலிக்குமா? தப்புக்கு தண்டனை. நான் சொல்றது கேட்டா ஐஸ்கிரீம் மட்டும் கிடைக்காது, வகை வகையா கிடைக்கும். கைய விடு. ஐஸ்கிரீம் மட்டும் கிடைக்காது, வகை வகையா கிடைக்கும். கைய விடுன்னு. காசுக்கு காசு, சுகத்துக்கு சுகம். என்ன சொல்ற? சி, கைய விடு. ஐயோ அம்மா. என்ன அடிச்சிட்டியா? திமிருமே உனக்கு? கையட்ரி. என்கிட்ட வந்து மோதிரியா? விடு விடு. விடு. ஐயோ முடிய விடு. ஏய் என்னமே உனக்கு? ஐயா யார்கிட்ட புள்ள பேசுறே? உன்னை பார்த்து உப்புகண்ண போறறே இல்லையா பார். விடுறீனா? ஏம்மா, இது ஹாஸ்பிட்டல். ஏம்மா இப்படி சண்டை போடுறீங்க? விடுங்கம்மா, விடுங்க. உனக்கு அவ்வளவு திமிரு தான், எனக்கு அவ்வளவு திமிரு இருக்கும். விடு. மூஞ்ச பார். சண்டை போடாதீங்க, விடுங்க. என்ன திமிருமா என்ன? ஐ அன்பரசி வந்துட்டா. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்டி இவ்வளோ லேட்டு? உள்ள போய் சொல்றேன். சீட்டு நல்லா கலைச்சு போடுறா. டேய் ம் சொல்லு. நான் கர்ப்பமா இருக்கேன். எனக்கு ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப ரொம்ப அவமானமா போயிடுச்சு. அங்க இருக்கிற ஆயா கூட என்ன மதிக்கவே இல்லை. போதாத குறைக்கு ஒரு ப்ராஸ்டியூட் கூட சண்டை. கேட்கறதுக்கே சங்கடமா இருக்குடி. உங்க அப்பா அம்மா டீச்சர், ரொம்ப கட்டுப்பாடான குடும்பம். நீ மட்டும் ஏண்டி இப்படி? மனசு சொல்லிச்சு, நான் செஞ்சேன். பைத்தியக்காரி, சரியான பைத்தியக்காரி. மனசுக்கு அறிவு கிடையாது. ஆமா, மனசு இல்லைன்னா சோகம் கிடையாது. சரி, அதை விடு. டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க அதை சொல்லு. அபார்ஷன். அதுவும் ஒரு வாரத்துக்குள்ள. நான் எதுக்கு பயந்தனோ அது நடந்துருச்சு. டாக்டர் அபார்ஷன் சொன்ன உடனே எனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அம்மாவுக்கு என் மேல ரொம்ப பாசம். கவரிமான் மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ். என்னமோ தெரியலங்க, மண்டைக்குள்ள என்னமோ செய்யுது. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுங்க. என்னமோ நடக்க போகுது. எனக்கு கூட
ஒரு மாதிரி கேரா இருக்குதுமா. எதுக்கு இப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கும் அழுகழுகையா வருதுங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, ஸ்கூல் டென்ஷனாக இருக்கும். நீ போய் பிபி மாத்திரை போட்டுக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா போயிடும். பேப்பர் கரெக்ஷன் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ போய் ரெஸ்ட் எடுமா. சரிங்க, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ம். வேலை முடிஞ்சது, போயிட்டு வரோம். இங்க பாரு, நாளைக்கு வரும்போது ஒழுங்கா சுடிதார் போட்டுட்டு வர. நீ இந்த மாதிரி புடவை கட்டிட்டு வராத. நீங்க கொடுக்குற சம்பளத்துல ஜீன்ஸ் பேண்ட், டி ஷர்ட், சுடிதார் இல்லாம போட்டு வர முடியும்? ஓசி பேப்பர் படிக்கிறவர் வந்திருக்காரு போல இருக்கு, நான் போய் வர சொல்றேன். சரி போ, வர சொல்லு. சார் உள்ள இருக்காரு, போங்க. இந்தாங்க பேப்பர் படிங்க. அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எனக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சாலும் ஈஸியா சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க. அம்மாவை ஏமாத்த முடியாது. ஆனா அப்பா, அவரை ஈஸியா ஏமாத்திடலாம். ஏன்னா அவருக்கு என் மேல ரொம்ப பாசம். எப்பவுமே என் ஃபியூச்சர் பத்தி தான் யோசிப்பாரு. எப்படியோப்பா, வீட்டு கடன்லாம் அடைச்சு முடிச்சிட்டேன். இந்த மாசம் தான் கடைசி தவணை, அதையும் அடைச்சு முடிச்சிட்டேன். ஓ. இனிமே என் பொண்ணு கல்யாணம் தான் பாக்கி. என் பொண்டாட்டி நகையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கா. எங்க 2 பேரோட பிஎஃப் பணத்தையும் எழுதி போட்டோம்னா பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடலாம். சரி. பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும். இங்க பாரு, இந்த விஷயத்துல நம்ம புத்திசாலித்தனமா முடிவெடுக்கணும். முதல்ல நம்ம அந்த சண்டாளங்கிட்ட சொல்லி அவன் என்ன சொல்றான்னு கேட்டு முடிவெடுக்கணும். ஆனா ஒண்ணு, நான் அவன்கிட்ட போய் உன் குழந்தைக்கு தாயாக போறேன், எனக்கு வாழ்க்கை கொடு, என்னை கைவிட்டுறாதுன்னு மண்டி போட்டு அழமாட்டேன். நீ ஒன்றும் கேட்கவும் வேணாம், அழுவும் வேணாம். நான் ஒரு வழி சொல்றேன், அதை கேளு. என்ன வழி? என்னை கல்யாணம் பண்ணிக்க போற என் உட்பி தினேஷ் கோவா பக்கத்துல வேலை செய்கிறான். அவனுக்கு ஃபோன் பண்ணி நான் அறிவுமதி கிட்ட பேச சொல்றேன். என்ன? சரி. இன்னைக்கு சாயந்தரம் ரிகர்சலுக்கு வருவல்ல, அதுக்குள்ள அவன் என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஐடியா? நீ பாட்டி முத்துன கேஸ். நீ பிஞ்சிலே பழுத்தது. நீ மாசமா இருக்க, பார்த்து போ. என்ன கலாய்க்கிறியா? இந்த வருஷமே நீ வயிற்று சாய்ச்சிட்டு வந்து நிக்க போற, அப்ப பாத்துக்கிறேன். உன்ன மாதிரி எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லடி. இந்த ஊர்ல இங்கிலீஷ் பேப்பர் படிக்க தெரிஞ்சது நம்ம 2 பேர் தான்டா. ஹாய் அங்கிள். ஆமா, இன்னைக்கு என்ன நியூஸ்? அது அடி நியூஸ் ஒன்றும் இல்லை. என்னப்பா? என்னம்மா முகமே தெளிவில்லாம இருக்கு? ஒன்னும் இல்லப்பா. அம்மா எங்க? அவளுக்கு நம்ம மனசு சரியில்லைன்னு உள்ள படுத்திருக்காமா. என்னம்மா உடம்பெல்லாம் ஒரே தூசியா இருக்கு? வரும்போது நான் கீழே விழுந்துட்டேம்மா. பார்த்து போக கூடாதா? பார்த்து போ, இனிமே ஜாக்கிரதையா. ம். கங்க்ராச்சுலேஷன் டி. கங்க்ராச்சுலேஷன் டி. வாழ்த்துக்கள் அன்பரசி. ஆல் தி பெஸ்ட் டி. சீக்கிரம் டி, பிரின்சிபல் வந்துட்டாங்க. அன்பரசி நம்ம நாட்டுக்கும் காலேஜுக்கும் பெருமை தேடி தந்திருக்கா. இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல அவ எழுதிய என்னடி 3 மாசத்துல ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டு. சரி சரி வா, நோட்டீஸ் போட பார்க்கலாம். அட, அறிவுமதி தமிழ் பேராச்சே. நம்ம ஊர் பேரு. யார் அந்த அறிவுமதி? பார்த்தே ஆகணும். அறிவுமதி ஒரு மாதிரிடி. அவ எப்பவுமே வெள்ளக்காரிகளோட பழகுறான். வெள்ளக்காரங்களுக்கு சரக்கு சப்ளை பண்றான்.
என்ன இது ஒரு தமிழ் பையனை பார்க்கலான்னா இப்படி சொல்றாங்க. அவன் பீச்சே கதின்னு கிடக்குறான். உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். நீ என்ன சொன்னாலும் நான் அவனை மீட் பண்ண தான் போறேன். வரேன் பாஸ். டேய் அறிவுமதி இருடா, என்னை விட்டுட்டு போயிடுறா. டேய் என்ன தமிழா பேசுறாரு? ஓகே பை. ஐயோ என்னாச்சு? பார்த்து வரக்கூடாதா? ஐயோ ரத்தம் வருதே. ரொம்ப எரியுதுமா. சரி ஒரு நிமிஷம் கண்ணு மூடுங்க. டேய் வேண்டாமா வேண்டாமா, துப்பட்டால கிடிக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு நிமிஷம் கண்ணு மூடுங்க. இப்போ கண்ணு திறங்க. திறக்கலாமா? இப்போ பரவாயில்ல. என்னம்மா அது எப்படி ஒட்டிக்கிச்சு? ரத்தம் வரது கூட குறைஞ்சு போச்சுமா. நல்ல காரியம் பண்ணம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. இப்போ போனாரே அவர் தான் அறிவுமதியா? ஆமாம்மா, அவனையேமா கேட்குறேன். அவன் ஒரு மாதிரி ரொம்ப சேட்டைக்கார பையன்மா. அவனோட சேட்டை தாங்க முடியாம தான் அவனோட அப்பா அவனோட சித்தப்பா விட்ட தங்க வச்சு அவனை படிக்க வைக்கிறாரு. இந்த பார், நான் கூப்பிட என்னை விட்டுட்டு அவன் பாடு போயிட்டே இருக்கான் பாரு. ஆமா, நீ இந்த காலேஜில் தான் படிக்கிறியா? ஆமா. ஓஹோ, வீடு எங்க இருக்கு? வீட்ல இல்ல, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன். ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறியா? ஆமா, சாப்பாடெல்லாம் நல்லா கொடுக்குறாங்களா? எங்கம்மா நல்ல சாப்பாடு கொடுக்க போறாங்க? ரொட்டி கொடுப்பாங்க, சப்பாத்தி கொடுப்பாங்க, அதானே கொடுக்குறாங்க. இதை பாருமா, நான் இங்க பக்கத்துல ஹோட்டல் வச்சிருக்கேன், தமிழ்நாட்டு ஹோட்டலு. நீ நேரா இங்க வந்துரு, நான் அட்ரஸ் தரேன். உனக்கு பிடிச்ச மாதிரி இட்லி, தோசை, வடை, பொங்கல், சட்னி, கொச்சு எல்லாம் செஞ்சு போடுறேம்மா. ஓகேயா? தோசையுமா? தோசை ரொம்ப பிடிக்குமா? தோசை சுட்டு தரேன், நிறைய சாப்பிடு.